கிழக்கு அவர் தேர்ந்தெடுத்த காரணமே திருச்சி கிழக்கில் 2.25 லட்சத்தில் கிட்டத்தட்ட 90,000 பேர் பிள்ளைமார்கள், அதில் கிறித்தவ பிள்ளைமார்கள் கிட்டத்தட்ட 75,000 பேருங்கிறாங்க. திரு இனிகோ இருதயராஜ் அந்த பிரிவையே சேர்ந்தவர். அவர் தாவேக்கால சேருவதற்காக ஏற்பாடு செஞ்சு, ஐயா உங்களுக்கு ஏற்ற தொகுதி இங்கே ஜெயிக்கலான்னு சொன்னாராம். அவர் நான் இன்னும் ஒரு 4 நாளில் சேர போகிறாருங்கிற நேரத்தில் விஷயம் ஸ்டாலினுக்கு தெரிய அவருக்கு மிகப்பெரிய அளவில் 50 முதல் 100 வரைன்னு சொல்கிறாங்க ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுத்து திமுகவில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. சரியா? ஆனால் இப்போ அந்த சீட்டில் நிற்கிறார் திரு இனிகோ இளையராஜ். கிறிஸ்தவர்கள் தனியாக இருக்கும் பொழுது இந்த முறை நான் ஜெயிக்கிறத விட விஜய் அவர்கள் ஜெயிச்சா 2036 தமிழ்நாட்டுக்கு ஒரு கத்தோலிக்க ஆர்சி கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டராக வரலாம், அவர் ஜெயிக்கணும்னு தனிப்பட்ட முறையில் சொல்வதாக தகவல்கள் வருது. ஸோ அங்கே அந்த பலத்தால் ஜெயிக்கலாம். இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இதில் தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியிலையும் கிறிஸ்தவர்கள் அதிகம். கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் வருது. தூத்துக்குடியில் ஒரு 40% வரும். ஆனால் இது 2ஆக பிரியுது.